அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பெயின், அந்த ஹாப்பினஸ், சம்டைம்ஸ் வந்து பெயின் வரும், சம்டைம்ஸ் அந்த ஹாப்பினஸ் வரும், இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நடந்துடும். பட் ஸ்லோலி அந்த அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப்டர் ட்ரீம் எஃபெக்ட், அது வந்துட்டு என்னோடய சோலோட கண்ட்ரோலில் வந்துடும். இன்றைக்கெல்லாம் அப்படி தான் நடந்தது. லைக் வந்து ட்ரீம், பிகாஸ் இட்ஸ் பீன் ஒரு வீக் இருக்கும், வீக் மேலே கூட இருக்கும், எனக்கு தெரியல எப்போ பேசணும், கடைசியாக எப்போ பேசணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில், ஸோ அந்த இதனால் என்ன ஆகுனா, ட்ரீம்ஸில் வந்துடுவாங்க, எப்படியும் அந்த ட்ரீமில் வந்துடுவாங்க. அப்புறம் உடனே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை அகெயின் அந்த எனர்ஜிக்கு அடிக்ட் ஆகி அதை பற்றியே ரீப்ளே பண்ணிக்கிட்டு காலைல எந்திரிக்கும் போதே அது இருக்கும். பிகாஸ் எந்திரிக்கும் போதே அதை நான் செட் பண்ணிவிடுவேன், இன்றைக்கி வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேட்டிவாக எல்லா ஒர்க்கும் பண்ணணும். நம்ம லைஃபே வந்து நம்ம மெடிடேட்டிவாக ஜென் லைஃப்பை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணிட்டு அதை வந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, திங்கிங் இல்லாமல், தாட்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறோமா, ப்ரெசண்ட்டில் இருக்கோமா அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மார்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இட்ஸ் லைக் செட்டிங் த டோன். அந்த மாதிரி இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணுறது தான் ஒரு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது இது வந்து பயங்கரமாக அந்த லாங்கிங் சேசிங்கில் போகும். பட் ஸ்லோலி ஒவ்வொரு வாட்டியும் அது கம்மியாகி அந்த எனர்ஜி, அந்த அடிக்டிவ் எனர்ஜி கம்மியாகி அண்ட் சோல் வந்து பவர் இட் டேக் சார்ஜ். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஒன்று அஃபெக்ட் பண்ணாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீம், இட்ஸ் லைக் அ புல்லிங். இது வந்து புல் வந்து இந்த டைப்பில் வருது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்கிட்ட செஷன் முடிச்சுட்டு வந்து டெக்ஸ்ட்டு பண்ணவங்களுக்கு நான் இது சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்து டிவைன் மேஸ்குலின், அதாவது எர்த்லி மேஸ்குலின், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பீகாக்கிங் எனர்ஜி வச்சு. அவங்க வரவே மாட்டாங்க, உங்களை தான் அது கொள்ளை இழுக்க பார்ப்பாங்க. ஸோ பேசிக்கலி தே ஆர் ட்ரைங் டு டேக் யுவர் எனர்ஜி. ஸோ அது ஒன்று. அதனால் நீங்கள் வந்துட்டு அவேர்னஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மைண்ட் லூப்பில் போகாமல் அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த மதரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற டிஎஃப் எனர்ஜிக்கு சொல்கிறேன். பேசிக்காக என்னன்னா, அவங்களும் இப்போ அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. 3Dன்றது என்னவா வேணா இருக்கலாம், நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பல விஷயம் வந்துட்டு டிஎம்ஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த டிஎஃப் எவ்வளோ பெயினில் போவாங்க, இவங்க ரிஜெக்ட் பண்ணுறனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதை பற்றி என்னைக்காவது டிஎம்ஸ் வந்து வருத்தப்பட்டிருக்காங்களா, வந்து சொல்லியிருக்காங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. தே ஜஸ்ட் ரிஜெக்ட் யூ, லைக் யூ ஆர் நத்திங் டு தெம், நீங்கள் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. லைக் தட் நீங்களும் மூவ் ஆன் பண்ணுங்கள், மூவ் ஃபார்வர்ட். நீங்கள் போக போக தான் இந்த பெயின் அவங்களுக்கு வரட்டும், பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன நடக்குமோ நடக்கட்டும். அவங்க எப்படி உங்களுக்கு எந்த எனர்ஜியும் கொடுக்காம, எந்த ஒரு வேலிடேஷனும் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போகிறாங்களோ, இது ஒரு கோவத்துலேயோ இல்லை ஈகோயிஸ்டிக் மைண்ட்லேருந்து நான் பேச கிடையாது. டிஎம் ஹேஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். அதுக்கு யூ ஹாவ் டு லெட்டும், அது வந்து லெட்டும் கோ. உங்ககிட்டேருந்து அவங்கள விட்டுட்டு நீங்கள் உங்களை பாருங்கன்னு தான் நான் சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு இதை எடுத்தேன். பிகாஸ் இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு இந்த கனெக்ஷன்னு நம்மளை விட்டு போயிடுமோ, நம்ம இப்போ அவருக்கு மதரிங் பண்ணலை, நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணல, கேர் பண்ணல, லவ் கொடுக்கல, அஃபெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இவர் போயிடுவாரோ, இந்த கனெக்ஷன் நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு 3Dயில் இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கம்ப்ளீட் நோ கான்டாக்ட் போயிடுச்சுன்னா அந்த பயத்தில், அந்த ஃபியர் பேஸ்டு எனர்ஜியில் தான் நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு இது தெரியாது, நீங்கள் லவ்வில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ரியல் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது இந்த பயத்தில் போய் அந்த மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. நிஜமாகவே நான் பழைய இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, எனக்கே அதிகமாக இருக்குது, நான் ட்ரெயினே ஆக மாட்டேன். அதேமாரி அந்த மாஸ்குலினுக்கு லவ்வை கொடுத்துட்டு என்னால் வந்து என்னோடய சென்டரில் இருக்க முடியும், என் எனர்ஜி மறுபடியும் அவங்க லீக் ஆகாது. அந்த மாதிரி இருக்குன்னா மட்டும் போய் கொடுங்க. அன்கண்டிஷ்னலாக எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா மட்டும் போய் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, உங்களை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் இப்போயும் நான் சொல்கிறேன்.
இப்படி வந்துட்டு இந்த கனெக்ஷன் போயிடுமோன்ற பயத்துலேயும் போய் அவங்களுக்கு இந்த மதரிங் பண்ணாதீங்க, பேபி சிட்டிங் பண்ணாதீங்க, அவங்கள வந்து வழி நடத்துகிறேன் அப்படி சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. பிகாஸ் இது ஷேர்டு எனர்ஜி, 2 பேருக்குமே அந்த ஒர்க் வந்து நடக்கணும். சோல் வந்து அதை தான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியும் கொடுக்கும். பட் நம்மளுக்கு வந்து அந்த பொறுமைலாம் கிடையாது, நமக்கு அந்த பயம்தான். பயத்தில் தான் போயிட்டு அந்த மேஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் யூ ஆர் தெம், நீங்கள் தான் உங்கள் ட்வின்னே. ஸோ வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் உங்கள் கூட இல்லையோ அப்போல்லாம் நீங்கள் செப்பரேஷனை தான் காட்டுறீங்க. ஸோ என்றைக்குமே வந்து அந்த எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் உங்களை விட்டு போகவே போகாது. எப்படி சொல்கிறேனே, அவங்க மேரீடாக இருக்காங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க, வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, வேறு ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கும் இப்போ வந்து சுத்தமாகவே காண்டாக்ட் இல்லை. 1 இயர் 2 இயர்ஸ் கூட இருக்கும். இப்படி என்னவா இருந்தாலும் சரி, அந்த எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் போகவே போகாது. பிகாஸ் தே ஆர் யுவர் சோல். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சோல், உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு சோல் இருக்குல்ல, அப்போ அந்த கனெக்ஷன் வந்து உங்களை விட்டு போயிடுச்சு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் இறந்தா கூட அந்த சோல் வந்துட்டு உயிரோடு தான் இருக்கும். சோலுக்கு அழிவே கிடையாது. அப்போ இந்த கனெக்ஷனும் அது மாதிரி தான், எட்டர்னல். நீங்கள் வந்து இதை இன்னுமே வந்து 3D ரிலேஷன்ஷிப்பு அந்த ஒரு கோணத்தில், அந்த ஒரு டைனமிக்லேயே இதை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே வந்து இதை புரிய வைக்கவே முடியாது. ஸோ அண்ட் இது வந்து ஒரு பேரடாக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும், போக 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 அப்படியே வேறு மாதிரி இது சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் லேயர் பை லேயர் இது வந்து பீல் ஆக 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 கடைசியாக எங்கே வருவோன்னா நம்ம செல்ஃபுக்கு தான் வருவோம். நம்ம தான் அந்த விஷயம், நம்ம தேடின எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியும். அண்டு எனர்ஜெட்டிக்காக அந்த ஷிஃப்டிங் நடக்கணும். இந்த ஷிஃப்டெல்லாம் நடக்காமல் வெளியில் இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் மாஸ்குலின் கிட்ட போயிட்டு ரிசல்ட் தேடுறது வேஸ்ட்டு. அதேமாதிரி இந்த தேடுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு லேக்கு தான். ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். அண்டு பேசிக்காக இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு வந்தேன். இந்த நர்வஸ் சிஸ்டம் ரீகேலிப்ரேஷன், ரீசெட்டிங், அது தனியாகவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஹையர் செல்ஃப் கனெக்ட் பண்ணுறதுக்கும் நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். பட் பேசிக்காக யூனியன் வந்து நடக்குது, ஃபிசிக்கல் யூனியன் நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். திஸ் இஸ் யுவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். ஓகே. ஃபிசிக்கல் யூனியன் நடக்கும்போது இன்னும் வந்து நிறைய டிஎஃப் எனர்ஜி வந்து எனக்கு அவங்களா வந்தால் கூட, ஃபிசிக்கலாக இப்போ வந்து வந்தால் கூட எனக்கு வேணாம், ஐ எம் நாட் சூஸிங் தெம். ஏன்னா எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபியர் யூ காண்ட் ஹோல்டு யுவர் ட்வின். அந்த யூனியன் ஃப்ரீக்வன்சி ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் பாடி வந்து லைட்டாக இல்லை. லைட் எனர்ஜி வந்து இந்த பாடியில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம இந்த 3Dலே இருப்போம். அந்த ரிலம்க்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரித்து நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் நம்ம பாடியும் லைட்டாக இருக்காது. ஸோ தட் அந்த லைட் எனர்ஜி வந்து ஸ்டேபிளாகவும் இருக்காது. அதனால தான் 3D 5D நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் வி ஃபீல் வெரி பிளிஸ்ஃபுல், சம்டைம்ஸ் அப்படியே நம்னஸ்ஸாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அந்த கண்டிஷனிங் மைண்ட் செட்டில் போயிடுவோம், பயத்தில் போயிடுவோம். இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஆஸ் லாங் அஸ் இந்த மைண்டோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், இந்த பாடியோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா இட் கீப் அஸ் இன் ஸ்பைரலிங். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் ஸோ அந்த யூனியன் ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மைண்ட் அண்ட் பாடி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். பிகாஸ் யுவர் சோல் கேன் ஹோல்ட் திஸ், பட் யுவர் மைண்ட் அண்ட் பாடி காண்ட். ஸோ அது நர்வஸ் சிஸ்டம் வந்து பயந்துரும். ஸோ நர்வஸ் சிஸ்டமை வந்து காம் பண்ணி ரெகுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு உங்களுக்கு யூனியன் வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு இப்போ வந்து கரெக்டாக